இவள லட்சுமி இவ ஒருத்தி ரெடியா? எங்க போறதா முடிவு பண்ணிருக்கேன்? கிருஷ்ணாம்பேட்டையில எங்க அண்ணன் விட்டு போலாம்னு இருக்கேன். பொழப்புக்கு ஏதாவது வேலை வெட்டி தேடிக்கணும். நீ ஒன்னும் தேட வேணா, எல்லாம் உன்னை தேடி வரும். வயசு இருக்குல்ல? இந்தா 800 ரூபாய் இருக்கு, 8 மாச கணக்கு. நீ நிறைய கட்டு. என்ன அழுக? குடும்ப பொண்ணு மாதிரி. வா டாட்டா. இவள சரோஜா, உன்னதான். அவ போறவ, நீ புகுந்தவ. நீ வா. இத பாரு, இங்க உனக்கு எல்லா வசதியும் உண்டு. சோறு, துணிமணி, காஃபி, டிஃபன் எல்லாம் உண்டு. ஆனா எனக்கு உண்மையா இருக்கணும். இல்ல தொலைச்சுப்படுவேன், தொலைச்சு. ஆமா, நம்ம 2 பேருக்குள்ள யாருக்காச்சும் அலுப்போ செழிப்போ வந்துட்டா போதும், அந்த நிமிஷமே உன்னை மூட்டை கட்டி அனுப்பிச்சுடுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் மோட்டார் சைக்கிளும் பொம்பளையும் ஒண்ணுதான். அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பேன். ஆனா ஒண்ணு, அனுப்பும்போது சும்மா அனுப்ப மாட்டேன். நீ தங்கின நாளை கணக்கு பண்ணி மொத்தமா கையில கொடுத்து அனுப்புவேன். கிராச்சுவிட்டி பண்ண மாதிரி. என்னடி பாக்குற? இவனுக்கு ஏதுடா இவ்வளவு வசதி நீ யோசிக்கிறியா? பணம் காக்கிதுங்க, காய்ச்சி காய்ச்சி சம்பாதிக்கிறேன். வா பின்னால. அதோ பாத்தியா, பணம் காய்க்கிற பாட்டில்ஸ். வா. கள்ளச்சாராயத்துல கட்டின வீடு ஆடுமோன்னு பாக்குறியா? ரொம்ப ஸ்ட்ராங். இவள பொண்டாட்டி மாதிரி இருந்துக்கலாம். பொண்டாட்டி மாதிரி புத்தி சொல்ல ஆரம்பிச்ச அந்த நிமிஷமே கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுவேன். அந்த விஷயத்தை இப்ப போனால அவ தங்க கட்டி. அப்புறம் ஏன் அனுப்பினீங்க? எனக்கு போர் அடிச்சு போச்சு, அனுப்பிட்டேன். கழுத அதெல்லாம் கேட்கப்படாது. ஏங்க, உங்களுக்கு அன்பாவே பேச வராதா? அன்பு பேச்சுல இருக்காது. சமுதாய சந்தைக்கு போனால் இவன் போல பல பேரை காண்போம். பிடிபட்ட பின்தானே கள்வன், அது மட்டும் அவன் பேரும் தலைவன். இது போன்ற பாவங்கள் சமுதாய பாடங்கள், விதி வழி தினம் ஓடும் ஓடங்கள்.